ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம லேட்டா ஃபைல் பண்ணுறோம்னா, எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணுறோமோ, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஃபைல் பண்ணணும். இந்த 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில நெறையா லேட் ஃபீ ரெட்யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரெட்யூஸ் பண்ணியிருந்தாங்க. லேட் ஃபீ வந்து பெண்டிங் ரிட்டர்ன்ஸ்க்கு ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதில்ல. இதுவே வந்து டாக்ஸ் லயபிலிட்டி காட்டி நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க பெண்டிங் ரிட்டர்ன்ஸ்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலா 18% இருக்கும். நீங்க எவ்வளோ வந்து பே பண்றீங்களோ, அதுக்கு 18% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பே பண்ணணும். லேட் ஃபீனா என்னதுன்னு பார்க்கலாம். பர்ட்டிகுலர் டியூ டேட்குள்ள நீங்க ஒரு ரிட்டர்ன ஃபைல் பண்ணணும். அத நீங்க ஃபைல் பண்ணல. அது நில் ரிட்டர்னா இருந்துச்சுன்னா 20 பெர் டே உங்களுக்கு விழும். இல்ல நான் சேல்ஸ் காட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன். அத பர்ட்டிகுலர் டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்னா 50 பெர் டே உங்களுக்கு வந்து லேட் ஃபீ விழும். எக்ஸாம்பிள் ஜனவரி டாக்ஸ் பீரியடுக்கு வந்து நீங்க பிப்ரவரி 20க்குள்ள ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணணும். பட் நீங்க ஃபைல் பண்ணல. கொஞ்சம் டிலே ஆயிட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு 1 மார்ச்ல நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றீங்கன்னா 10 டேஸ் டிலே ஆயிடுச்சு. இப்போ நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, அந்த 10 டேஸ் இன்டூ அந்த ₹20 போடணும். இல்ல நான் கொஞ்சம் சேல்ஸ் காட்டி தான் நான் ரிட்டர்ன ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா, ₹50 பெர் டே. ஸோ 10 இன்டூ 50 உங்களுக்கு ₹500 லேட் ஃபீ விழும். எப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விழும் அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலர் டியூ டேட்டுக்குள்ள டாக்ஸ வந்து பே பண்ணல. ஒரு அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கு. நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு ₹10,000 இந்த மந்த் பே பண்ணணும். பட் அத நீங்க டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணலனா 18% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விழும். அதே மாதிரி நீங்க எக்ஸஸ் ஐடிசி கிளைம் பண்ணிட்டீங்க அல்லது அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டிய குறைச்சி போட்டுட்டீங்க. 1,00,000 போட வேண்டிய இடத்துல நீங்க வந்து பர்ட்டிகுலர் டாக்ஸ் பீரியடுக்கு 1,00,000 வந்து அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கு. நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். பட் குறைச்சி போட்டு மேனுவல் எரர்ல 10,000 போட்டுட்டு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் அத ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க, மிச்சம் உள்ள அமௌண்ட்ட கட்ட போறீங்கன்னா, அந்த டாக்ஸ் லயபிலிட்டிக்கு 24% போட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பே பண்ணணும். எக்ஸஸ் ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தாலும், அத ரிவர்ஸ் பண்ணும்போது அதுக்கு 24% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். செக்ஷன் 16(4) வந்து ரூல் படி நீங்க ஐடிசிய வந்து உங்களோட இன்வாய்ஸ்க்காக நீங்க கிளைம் பண்றீங்க அல்லது டெபிட் நோட்க்காக நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட வந்து அவைல் பண்றீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. இப்போ பர்ட்டிகுலர் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அது முடிஞ்சு 6 மாசம் ஃபினான்ஷியல் இயர் மார்ச்ல முடியும். ஸோ செப்டம்பர் வரைக்கும் நீங்க அந்த ஐடிசிய கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அத நீங்க எடுக்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷனும் இருக்குது. நீங்க டாக்ஸ் லயபிலிட்டி வந்து பெண்டிங் ரிட்டர்ன்ஸ்க்கு பண்ண போறீங்கன்னா, அது வந்து ஐடிசி இருக்குதுன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நான் கேஷா தான் பே பண்ணணும் அப்படின்னா, லேட்டா ஃபைல் பண்ற அந்த அமௌண்ட்க்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் ஃபைல் பண்ணணும். பழைய ரிட்டர்ன் அதாவது 2017, 18, 19ல உள்ள ரிட்டர்ன்ஸ்க்குலாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா, இன்னொரு லிங்க்க நான் ஷேர் பண்றேன். இது வந்து பாபா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்ல இருந்தது. இந்த கால்குலேட்டர்ல வந்து கவர்மெண்ட் வேவ் ஆஃப் பண்ண எதுவும் கிடையாது. நீங்க லேட்டா ஃபைல் பண்றீங்க அப்படின்னா 18%, எக்ஸஸா ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா 24%. இத வச்சு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தரும். அந்த டேஸ் எல்லாம் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். நீங்க டியூ டேட் மட்டும் உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல பார்த்து எப்போ டியூ டேட்டு, என்னைக்கு நீங்க ஃபைல் பண்றீங்களோ அந்த டேட்ட வந்து பேமெண்ட் டேட்ல குடுக்கணும். எவ்வளோ டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்றத அந்த பேலன்ஸ் டாக்ஸ் அமௌண்ட்ல போடணும். ஐடிசி போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அதில போடணும். கால்குலேட்ன்னு குடுத்தீங்கன்னா, கீழ வந்து அது இன்ட்ரெஸ்ட்ட வந்து காட்டும். சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத காட்டும். ஸோ இத வந்து நீங்க பழைய ரிட்டர்ன்ஸ் அதாவது 2017, 18, 19 இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அப்போ வந்து எந்த ரிலாக்சேஷனும் கவர்மெண்ட் குடுக்கல. ஸோ கிளியர் 2021 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குலாம் வந்துட்டு எப்பவும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 18%. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்குலாம் வந்து அவங்க ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அத நான் தெளிவா இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். லேட் ஃபீ வேவர் ஆஃப் பார்ட் 1ல போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேட் ஃபீ வேவர் பண்ண அந்த பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, அப்புறம் 43rd கவுன்சில் மீட்டிங்கோட வீடியோ இது எல்லாத்தையுமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, மேல கார்ட்ஸ்ல லிங்க்ஸ் நெறையா அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அப்படின்ற சிம்பலோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு காட்டும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வீடியோவ பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷோ மோர் அப்படின்ற பட்டன நீங்க கிளிக் பண்ணலாம். அல்லது ஒரு ஏரோ இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ நெறைய ரிலேட்டட் வீடியோஸ் குடுத்துருக்கிறேன். அதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லேர்ன் ஜிஎஸ்டி அப்படின்ற லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சேனலோட ஹோம் பேஜுக்கு போகும். அதில பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, எல்லாமே தனித்தனி கேட்டகரியா இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தின வீடியோஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்டேட்ஸா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.